திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும். அதனால பல பேர் இந்தியாவிலிருந்து இல்லை, தமிழகத்திலிருந்து பல பேர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு முறை போனாங்க, 2 முறை போனேன், 5 முறை போனேன், என் வாழ்க்கையில திருப்பமே ஏற்படலை என்னங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. வருத்தப்படுவது மட்டும் இல்லைங்க, அவங்க அங்க திருப்பதியில போய் வணங்கும் போது செய்த பல தவறுகளால தான் அவங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்படாம இருக்கு. அப்படி என்ன வகையான தவறுகள் செய்யறாங்க? அப்படி தவறுகள் செய்யறதுனால அவங்களுக்கு வந்து 7 ஜென்மத்து பாவத்தையும் அழைச்சிக்கிட்டே வராங்க அப்படி சொல்லலாம். எந்த வகையான தவறுகள் செய்யக்கூடாது, அந்த 7 ஜென்ம பாவத்தை நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை, ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னைக்கு திருப்பதிக்கு அந்த பெருமாளை வணங்கும் போது எந்த வகையான விஷயங்களை கடைபிடிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். திருப்பதி அப்படின்ன உடனே எல்லோருக்கும் ஒரு திருப்பம் வரும். வாழ்க்கையில் ஒரு தொழிலையோ இல்லை வாழ்க்கை ஏதோ உள்ள திருப்பம் வரும் அப்படி சொல்லி போகணும் அப்படி சொல்லி ஆசைப்படுவாங்க. எங்க கடனோட வாங்கி நேராக போய் திருப்பதியில் போய் அந்த பெருமாளை வணங்கி விட்டு வருவாங்க. ஆனால் வந்த பின்னாடியும் திருப்பமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஏன் அப்படின்னா திருப்பதிக்கு போன உடனே நேராக அந்த பெருமாளை வணங்கும் போது நேராக போய் பெருமாளை வணங்கிடக்கூடாது. பெருமாள் அருகிலேயே, அதாவது வடபகுதியில் வந்து ஒரு ஆலயம் இருக்குங்க, வராகமூர்த்தி ஆலயம் அப்படின்னு சொல்லி. இந்த வராகமூர்த்தியை வணங்கி விட்டு தான் போய் பெருமாளை வணங்க வேண்டும். அது என்னங்க, பெருமாள் தானே, ஏன் பெருமாளை வணங்கணும் அப்படின்னு பார்த்தா, திருப்பதியில் இருக்கிற அந்த பெருமாளுக்கு கடன் கொடுத்த குபேரன் இருக்காரு பார்த்தியா, அந்த குபேரன் வந்து சில கட்டுப்பாடுகள் சொல்லிதான் அந்த பெருமாளுக்கு கடன் கொடுத்தார். சரி, கடன் கொடுத்துட்டாரு. பெருமாள் என்ன செஞ்சார்னா, அவர் சில கட்டுப்பாடுகள் சொல்லிதான் அந்த குபேரன்கிட்டிருந்தும் அந்த கடனை வாங்கினார். இவங்களுக்குள்ளே கட்டுப்பாடுகள் விதிக்கும் போது அங்க வணங்க வர அந்த மக்களுக்கும் பக்தர்களுக்கும் சில கட்டுப்பாடுகளை வந்து பெருமாள் விதிக்கிறாரு. அந்த கட்டுப்பாடுகள் தான் இந்த முதலாக இந்த வராகமூர்த்தியை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த வராகமூர்த்தி யார் அப்படின்னா, அந்த திருமலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலையுடைய சொந்தக்காரர் வராகமூர்த்தி. வராக அவதாரம் எடுத்தவர் அவரும் பெருமாள் தான். இருந்தாலும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த மலையில போய் வெங்கடேஸ்வரர் போய் தங்குறாரு. அங்க தங்குறதுனால, அவர் இடத்துல தங்குறதுனால முதல்ல வந்து முன்னுரிமை அப்படின்றது அந்த வராக மூர்த்தியை வந்து வணங்கி விட்டு வர வேண்டும். அது பக்கத்திலே வடபகுதியிலே அந்த வராகமூர்த்தியுடைய ஆலயம் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா சில பேர் திருமணமான 1 வருடம் கூட ஆயிருக்காது, அவங்க நேரம் போய் கோயிலில் போய் நான் தரிசனம் பண்ணணும் அப்படி போயிடுவாங்க. அது பெரிய தவறு. திருமணமாகி 1 வருடம் கழித்த பின்னாடி தான் நேராக போய் அந்த மலையில ஏற வேண்டும். இந்த திருமணம் ஆனவர்கள் வந்து பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு இந்து முறையில், இவங்க பெரிய மலைக்கு போய் மலையில ஏறக்கூடாது, அதே மாதிரி வந்து கடலில் போய் கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம், பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து அது யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை இந்த நாகரிக காலத்தில். அப்படி என்ன செய்கிறாங்கன்னா, திருப்பதி போய் நேராக போய் அவர் வணங்கி விட்டு வந்துடும் சொல்லி திருமணமாகி 1 வருடம் ஆவதற்குள்ளே போயிடறாங்க. அது பெரிய தவறு. அப்படி போகக்கூடாது. அப்படி போனால் பெரிய பாவம்னு வச்சுங்க, 7 ஜென்மத்து பாவம் வந்துடும். இவங்க போன மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு தங்கினா, அது அவங்களுக்கு வந்து தனி ஒரு ரூம் எடுத்து தங்கிறாங்க. அதுவும் பெரிய தவறு. அதுவும் இல்லாமல் இல்லற வாழ்க்கையில் வந்து அந்த இடத்துல போய் ஈடுபட்டுறக்கூடாது. அது அதை விட பெரிய பாவத்தை கொண்டு வர்றது. ஏன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒரு தேசம் தான் திருப்பதி. அங்கே போய் ஒரு பெரிய பாவத்தை சுமந்துட்டு வர மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் கரெக்டாக இருக்க வேண்டும். தவறு செஞ்சுட்டா அங்கே வந்து உங்களுக்கு திருப்பமே ஏற்படாது. அதே மாதிரி அங்கே போன உடனே திருப்பதியில் இருக்கிற பெருமாளை வணங்குவதற்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. வணங்குறது எப்படி வணங்குறது அப்படின்னா, அவங்களுடைய நேரம் போனோம்னா பெருமாளுடைய முகத்தை பார்க்கக்கூடாது, அவருடைய பாதங்களை பார்க்கணும். அவருடைய பாதங்களை பார்த்து பாதங்களிலிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்த்துட்டே வரணும். அப்படி பார்த்துட்டு வரும்போது பெருமாளுடைய நெஞ்சு பகுதியில் லட்சுமி தேவியுடைய உருவம் இருக்கு. அவங்கள பார்க்காம மேலே போயிடக்கூடாதுங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்து இதே மாறுபகுதியில் இருக்கிற அவங்கள பார்த்து வணங்கி விட்டு பின்னாடி பெருமாளுடைய முகத்தை பார்க்கணும். அப்படிதான் வந்து வழிபாட்டு முறை இருக்கு. இப்படி பார்த்தா தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும்.
இப்படி பார்க்காம நேரம் போன உடனே பெருமாளுடைய முகத்தை பார்த்து வணங்குவது பெரிய தவறுங்க. ஏன்னா கீழே இருந்து மேலே போகணும். அதுக்கடுத்து அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போதே லட்சுமி தேவியுடைய ஆலயம் இருக்கு, ஆஞ்சநேயருடைய ஆலயம் இருக்கு, கருணனுடைய ஆலயம் இருக்கு. இந்த ஆலயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற வாக்கில் சில பேர் காசு போடணும் அப்படின்னு சொல்லி நாணயங்களோ பணங்களோ வந்து போடுவாங்க. போடுறது எப்படி போடுவாங்கன்னா, தூக்கி எறிவாங்க. போகிற வாக்கில் தூக்கி போட்டுட்டு போவாங்க. இது பெரிய தவறு. ஏன்னா நம்ம அங்கே போவதே வந்து தன்னுடைய வறுமையை நீக்கிறதுக்காக போகிறோம், எனக்கு செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இப்படி போகிற இடத்துல அங்கே அந்த ஆலயங்களில் இருக்கிற உண்டியலில் போட வேண்டும். நம்ம மட்டும் பணத்தை தூக்கி எரிஞ்சோம்னு வச்சுங்க, அது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி தூக்கி எறிகிற மாதிரி, அவமானப்படுத்துகிற மாதிரி. அதனால் நீங்கள் போகும்போதே அந்த இடங்களில் இருக்கிற உண்டியலில் பணத்தை போடுங்க. இல்லை போடாமோட போகலாம். அதுக்காக தூக்கி எறிந்து வருவது அங்கே இருக்கிற கடவுள்களை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி. இந்த மாதிரி சில சில விஷயங்களை நீங்கள் செய்யறதுனால தான் அங்கே வந்து பல பூர்வ ஜென்ம பாவங்களை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் வராமல் இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து திருப்பதி போகிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிங்க. திருப்பம் வருதான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.